Hi friends, welcome to CBC class 11th Maths. அதில் chapter number 10.1 sorry exercise number 10.1ல third problem solution example 3 காண இப்போ find the center and radius equation கொடுத்துட்டாங்களா இப்போ அதை வச்சு நம்ம சென்டர் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்களேன் x square plus y square plus 8x plus 10y அந்த மைனஸ் 8 அந்த பக்கம் தள்ளி விட்டுறேன் ப்ளஸ் 8 ஆகிடும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் தள்ளி விட்டேன் ப்ளஸ் 8 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், பக்கத்தில் எக்ஸை எழுதிக்கோங்க, ஒன்றா எழுதிக்கோங்க, இது ஒரு ஜோடியாக இருக்கட்டும், ப்ளஸ் சும்மா ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y இது தனியாக ஒரு ஜோடியாக இருக்கட்டும், சும்மா ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன் 8. இப்போ இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட் ஸ்கொயர் நான் 10th ஸ்டாண்டர்ட் உங்களோட சீனியர் அக்காங்களுக்காக இந்த தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போய் பார்த்துட்டு வாங்க. அதை நான் கம்ப்ளீட் ஸ்கொயர் தனியாக போட்டிருக்கேன். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு டெலிட்டடாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லி தரேங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x எப்படி கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8xன்னு இருக்கா. எப்போவுமே கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ அதனால் ஈஸியாக போட்டுடலாங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயராக அப்படியே போட்டுக்கோங்க, ப்ளஸ் 8xஆ அதையும் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 8ஆ, என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். எப்போவுமே 2 தான் சார். 5 இருந்தால் 5/2, 10 இருந்தால் 10/2 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் 4 வந்திருக்கு, அந்த 4 ஆட் பண்ணி ஸ்கொயர் போடணும், சப்ராக்ட் பண்ணியும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இந்த 4க்கு மட்டும் தான் ஹோல் ஸ்கொயர், -4க்கு ஹோல் ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா, வெறும் 4க்கு மட்டும் தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண தெரியுங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற நான் வேறு கலர் மாத்திரம் பாருங்கள். இந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற இந்த எக்ஸ் எடுக்கணும், அதேமாதிரி இந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற இந்த 4 எடுக்கணும், மிடில் இருக்கிற இந்த சிம்பிள் எடுக்கணும், ப்ளஸ் ஸோ த ஹோல் ஸ்கொயராக மாறிடும், மைனஸ் இந்த 4 ஸ்கொயர் இந்த பாருங்கள், இந்த மைனஸ்க்குலாம் ஸ்கொயர் கிடையாது, 4க்கு மட்டும் தான் ஸ்கொயரு 16. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற எக்ஸு, இந்த ஸ்கொயருக்கு கீழே இருக்க 4, மிடில் இருக்கிற சிம்பிள் ப்ளஸ். இப்போ இந்த 3 டேர்ம் தான் இப்படி மாறிடுச்சு. இதை a + b த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க மேலே வந்துடும், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இப்படி மாறிடுச்சா, எப்படி மாறிடுச்சு, எக்ஸ் ப்ளஸ் 4 த இது ஒன்றும் இல்லை அடிச்சிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் 4 த என்ன ஹேண்ட்ரைட்டிங்காக வர மாட்டேது, எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரிங்க பாருங்கள். இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y இது எப்படி போடுறேன் பாருங்கள். ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லையா, ஒன்று தான் இருக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் போட்டேன், 10y அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ஒய்க்கு பக்கத்தில் 10 இருக்கா, அதை வந்து டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேவா, டிவைடட் பை 2 பண்ணால் 5. ஸோ அந்த 5 என்ன பண்ணணும், 5 ஸ்கொயர்னு போடுங்க, -5 ஸ்கொயர்னு போடுங்க. ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயரு கீழே இருக்கிற ஒய் டேர்மு, இந்த ஸ்கொயரு கீழே இருக்கிற 5 டேர்மு, மிடில் இருக்கிற சிம்பிள் டேர்மு சிம்பிளு ப்ளஸ்ஸு த ஹோல் ஸ்கொயர், இந்த 3 டேர்ம் வந்து இப்படி சுருங்கிச்சு, -5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ ப்ளஸ் இந்த டேர்ம் தான் இப்படி மாறிடுச்சு. ஸோ ஒய் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் -25 இஸ் ஈக்குவல் டு 8. எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. இதுதான் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுது உங்களுக்கு? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது தனி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, வேணால் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த ஒய் -5 த ஹோல் ஸ்கொயரும் அப்படியே இருக்கட்டும். இந்த -16 பக்கம் தள்ளி விட்றேன், ப்ளஸ் 16 மாறிடும். -25 இப்படி தள்ளி விட்றேன், ப்ளஸ் 25 மாறிடும். ஓகேங்களா, இது ஒய் ப்ளஸ் 5. இப்போது இந்த எக்ஸு ப்ளஸ் 4 நான் எப்படி எழுதுறேன்னா -4 எழுதலாமா, அங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே ஆகும். ஸோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 -5 எழுதலாமா, த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண வரும் 16, 30, 41, 49. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்களேன், இது ப்ராக்கெட்டில் எக்ஸு -4 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, ப்ளஸ் ஒய் -5 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 49 7 ஸ்கொயர்னு எழுதலாம். இது பார்க்க எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மாதிரியே இருக்குது. கரெக்டாக தானே ஜென்ரல் ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளு தானே, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளு. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஹெச் பிளேஸில் யார் இருக்கிறா, -4, h is equal to -4, y இருக்குது, மைனஸ் இருக்குது, k பிளேஸில் யார் இருக்கிறா, -5, r பிளேஸ் ரேடியஸ் பிளேஸ் யார் இருக்கிறா, 7. அவ்வளோதான். ஸோ h, k இதான் என்னோட சென்டர். கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, சென்டர் கேட்டிருந்தாங்க, சென்டர் கண்டுபிடிச்சிட்டேன். -4, -5. கொஷினில் ரேடியஸும் கேட்டிருந்தாங்க, அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். 7. சம் முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா?
ஈஸியாக இருக்க சம்மு. கொஸ்டினில் கேட்ட ரேடியஸும் போட்டாச்சு, சென்டரும் போட்டாச்சு. ஓகே, ஒன்றுமே இல்லைப்பா. கொடுத்துருக்க டேர்மை எக்ஸ் ஒரு டேர்மாக பிரிச்சுட்டேன், ஒய் ஒரு டேர்மாக பிரித்தேன். இதுக்கு தனியாக கம்ப்ளீட் ஸ்கொயர் போட்டிருக்கேன், இதுக்கு தனியாக கம்ப்ளீட் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த நம்பரில் நமக்கு தள்ளி விட்டு சால்வ் பண்ணால் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரடா. பாய்.